ஓம் சாந்தி. சோ இன்னைக்கு வருடத்தினுடைய இறுதி நாள். நம்ம எல்லாருமே பாபாவை சந்திக்கக்கூடிய ஒரு மிக அழகான நாள் 2024. நிறைய விஷயங்களை நமக்கு கத்து கொடுத்துருக்கலாம். நிறைய நம்ம அச்சீவ் பண்ணிருக்கலாம் இல்லையா? உங்க எல்லாரோட 2024ஆம் ஆண்டு இந்த 365 டேஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததா நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆண்டு நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துச்சு? ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. இந்த 365 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை இன்னையோட நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். இன்னும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹார்ட்லி ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். அப்போ இந்த ஒரு நாள் முடிவடைவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஹோல் இயர் 2024ஆம் ஆண்டு என்ன பொறுத்தளவு எப்படிப்பட்ட ஆண்டாக இருந்தது? சில வினாடிகள் நீங்க யோசிச்சு பாருங்க. டே 1 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு. பல சேவைக்கான வாய்ப்புகள், பல வட்டிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், புதியவர்களுடனான பழக்கங்கள். இந்த ஆண்டு நான் எதையெல்லாம் கற்றுக்கொண்டேன்? எனது முயற்சியில் எதன் மீது என்னுடைய கவனம் இருந்தது? இந்த முழு ஆண்டும் சங்கம யுக பிராமண வாழ்க்கையின் பலனை முழுமையாக அனுபவம் செய்தேனா? நன்றி. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க இந்த முழு வருடம்? விருப்பப்படுறவங்க நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி சார். நாங்கள் முரளியோட இருக்கிறபடியே நாங்கள் வேறு எண்ணத்துல நாங்கள் போகல. கூட முரளியோட நாங்கள் இருந்தால் கூட வகுப்புகள் நடந்தது, அது கேட்டுக்கிட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? உங்களோட அதாவது முடிய போகக்கூடிய வருடம் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குட். சாந்தி. கூடுதலா ஞாபகம் இருக்கிறது எல்லாம் நாங்க வட்டிக்கு சென்றது, பாபாவோட இருந்தது எல்லாமே அப்படியே நல்ல பசுமையா ஞாபகம் இருக்கு. கூடுதலா அதுதான் இருக்கு. என்ன எப்பவுமே இப்ப பாபான்னு குழந்தையா இருக்கிறபடியா அதய நினைவோட இருக்கிறபடியா அதுகள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதோட நாங்க என்ன தவறு செய்தோமோ அதை அந்த தவறை திருத்தி கொண்டு அதை நீ அந்த தவறு செய்யக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வும் இருக்கு. குட். தேங்க்யூ. வேற யாராவது பகிர்ந்துக்கிறீங்களா? ஓம் சாந்தி. எனக்கு 2023ல கணக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் அடிக்கடி எவ்ரி மந்த் அதனால நான் கொஞ்சம் ஐ வாண்ட் டு கோ சைலன்ஸாக போகிறதுக்கு ஆசையாக இருந்தது. இப்போ 24ல கணக்கு பற்றி செய்து அந்த சைலன்ஸ் ரிட்ரீட் செய்தால கொஞ்சம் பெட்டர். பட் இன்னும் கூட இந்த இயர் இன்னும் கூட செய்வோன்ற ஒரு முயற்சியை நினைச்சிருக்கிறேன். கண்டிப்பா இந்த வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு அதிகமான முயற்சியின் பலனை கொடுக்கட்டும் இல்லையா? ரோபோ அப்படிங்கிறவங்க புது பிறப்பு கிடைத்தது அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. சொல்லுங்க ஜெயந்தி மாதா.
செல்வி சிஸ்டர் சொன்ன மாதிரி கூட பட்டியல் செய்யறபடியா இந்த போன வருஷம் முழுக்க நல்ல சந்தோஷமா பாபாவோட கூட இருந்த மாதிரி தான் நான் நல்லா ஃபீல் பண்ணினேன் சிஸ்டர். இல்லைங்க, என்னதான் வந்தாலும் பாபா கூட இருக்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கு. நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஓம் ஓகே, சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. சொல்லுங்க. பாபா இந்த பயணத்துல ஒவ்வொரு வருஷமுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது. ஸோ 2024 கொஞ்சம் கூடுதலா இன்னுமே பாபாக்கு நினைவில கொஞ்சம் கவனம் செலுத்தினோம். அதே மாதிரி வார வருஷமும் இன்னும் கூட யோகம் கொஞ்சம் கூட டைம் அதை ஒதுக்கி செய்யணும்ன்ற அந்த ஒரு ஆசை இருக்குது. இந்த வருஷமும் பாபாக்கு நன்றி தான் சொல்ல வேணும் இவ்வளவுக்கு எங்களை முன்னேற்றி கொண்டு போறதுக்கு. தேங்க்யூ. ஓகே, சோ இந்த நேரத்துல எனக்கு ஒரு சின்ன கதை எனக்கு வந்து நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொஃபசர் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய ரொம்ப காலம் ஒரு நியர்லி ஒரு 35 years அவர் வந்து தன்னோட அந்த விரிவுரையாளர் கல்லூரி பேராசிரியர் பணியை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த இயர் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அப்ப ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பணி ஓய்வு பெற்று அவர் வந்து வீட்டுல இருக்காரு. அப்போ அவர் வந்து ஒரு நாள் ரொம்ப சோகமா வீட்டுல உட்காந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த முடிந்து போன இப்ப முடிய போற இந்த வருடம் மாதிரி ஒரு மோசமான வருடத்தை என்னோட வாழ்க்கையில நான் வந்து சந்திச்சதே இல்லை. இந்த வருடம் எனக்கு நிறைய வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்திருக்கு. நான் வேலையே இல்லாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன். தினசரி தயாராகி நான் என்னுடைய வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த வருடம் நான் வந்து சும்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதுறாரு. ரெண்டாவது என்ன எழுதுறாருன்னா, என்னுடைய பையனுக்கு மிகப்பெரிய ஒரு கார் விபத்து வந்து ஏற்பட்டுடுச்சு. கார் ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. அதனால அவனால இந்த அரசாங்க எக்ஸாம் அத வந்து அவனால எழுத முடியல. ஒரு பெரிய படிப்பிற்கான ஒரு எக்ஸாம் அவனால வந்து எழுத முடியல. ரொம்ப நாள் எனக்கு வந்து என்னோட பாங்க்ரியாஸ்ல வலி இருந்துட்டே இருந்தது. சோ அந்த வலியில நான் வந்து துடிச்சுட்டே இருந்தேன். இந்த வருஷம் அந்த ஆபரேஷன் கூட அதுல வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்தது. அதனால அதற்கான அறுவை சிகிச்சை மேற்கொண்டதால ரொம்ப வலியா எனக்கு வந்து இருந்தது. மருத்துவ செலவுகள் கூட அதிகமா இருந்தது அப்படின்னு வந்து அவர் எழுதி வச்சுட்டு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க மனைவி வராங்க, இதெல்லாம் படிச்சு பாக்குறாங்க. அதுக்கு கீழே அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் உட்கார கூட நேரமே இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தேன்னா, காலையில எழுந்ததும் நிம்மதியா என்னுடைய காஃபியை குடிக்கிறதுக்கான நேரம் எனக்கு கிடைச்சது. என்னுடைய உறவுகளோட நேரத்தை வந்து ஒதுக்கி அவங்களோட உரையாடுவதற்கான வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சது. அட்டன் பண்ண முடியாத அநேக நிகழ்வுகளுக்கு நான் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு நான் பணி ஓய்வு பெற்றதால கிடைச்சது. சோ இழந்த உறவுகளை மீட்டெடுத்த வருடம் இது அப்படின்னு அவங்க வந்து எழுதுறாங்க. ரெண்டாவது விஷயத்துக்கு அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் நடந்தா கூட எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வருடம், என்னுடைய பையன் வந்து உயிர் போகாம அவன் வந்து பிழைச்சிட்டான். என்னுடைய பையன் எனக்கு அப்படியே திரும்ப கிடைச்சிட்டான். அவனோட எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான அதிகமான நேரம் வந்து கிடைச்சிருக்கு அவனுக்கு அப்படின்னு வந்து எழுதுறாங்க. மூணாவது எழுதுறாங்க, இத்தனை காலம் வலியால துடிச்சுக்கிட்டு இருந்தனா அந்த வலியில இருந்து விடை பெற்ற வருடம் இது. என்னன்னே தெரியாம நான் வந்து வலியில துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த கட்டிய வந்து ஆபரேஷன் பண்ணி நீக்கி அந்த ஒரு பெயின்ல இருந்து நான் ரிலீவ் ஆயிட்டேன். சோ இந்த வருடம் மிகவுமே வந்து பாக்கியம் நிறைந்த வருடம். இந்த வருடத்துக்காக நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு அவங்க வந்து எழுதுறாங்க இல்லையா? அப்போ ஒரே விஷயங்கள் தான் பாருங்க. மேல இருக்கிறதும் அதே விஷயம்தான், கீழே இருக்கிறதும் அதே விஷயம்தான். நம்முடைய வாழ்க்கையில அநேக விஷயங்கள் நம்ம முன்னாடி வந்து வரலாம். ஆனால் அத நான் எந்த கண்ணோட்டத்தோட எடுத்துக்கிறேன் இல்லையா? இந்த முழு வருடம் அதாவது எல்லாமே வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் அ ரோஸ் பெட்ஸ் மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஒரு ஃப்ளவர் பெட் மாதிரி இருக்காது. முட்களும் நிறைந்ததுதான் வந்து வாழ்க்கை. ஆனா அந்த முள்ள நான் எப்படி சமாளிச்சேன்? சுத்தி முட்கள் இருந்தா கூட அந்த முட்கள்ல இருந்து நான் எப்படி பாதுகாப்பா இருந்தேன்? எந்த அளவுக்கு பாபாவின் துணையை நான் வந்து பயன்படுத்தினேன்? அதுதானே நம்ம எல்லாருடைய அனுபவங்கள் இல்லையா? அதனால இந்த வருடம் முழுவதும் நம்மளோட பயணம் நிறைய பேர் நம்மளோட வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்முடைய வசதியான வாழ்க்கைக்கு. இப்போ ஓகே, சிலர் வயோதிகத்தின் காரணமாக வீட்டிலேயே இருக்கலாம். ஆனா நம்ம வீட்டுல கரண்ட் ஒழுங்கா வேலை பார்க்குது.
இல்லையா? ஸ்விட்ச் போட்டா லைட் எரியுது இல்லையா? எனக்கான உணவு சரியான நேரத்துக்கு கிடைச்சிடுது. எனக்கு மாற்றி அணிவதற்கான உடைகள் இருக்கு. எங்கேயோ நான் அமர்ந்திருந்தாலும் கூட நம்ம எல்லாருமே ஒண்ணா சந்திச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்னால என்னுடைய கண்கள் நல்லா பாக்குது. இந்த பிராமண பரிவாரத்தோட நான் வந்து உரையாடுறேன். இந்த பரிவாரத்தோட இணைந்து இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு ஒரு நன்றிக்கான ஒரு விஷயங்கள். சோ நம்மளோட கிராட்டிடியூட நம்ம எல்லாருக்காகவும் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். நேரடியா மறைமுகமா நம்மோட தொடர்பு கொண்டு அனைவருக்காகவும் நாம வந்து இன்றைய நாள்ல ஒரு அழகான கடிதம் வந்து எழுதலாம். பாபாவுக்கு அவருடைய உதவிகளுக்காக நான் கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலனாலும் சரி, பாபா அவருடைய அளவற்ற கருணையையும் அளவற்ற அன்பையும் எனக்காக கொடுத்துட்டே இருக்காரு இல்லையா? எப்போதுமே அவருடைய வரங்களின் கரங்களை என் தலைமையில பாபா வச்சுட்டே இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். நான் அவரை அன்பு செய்யறேனோ இல்லையோ, அவருடைய அன்பு எல்லையற்றதாக இருக்கு. பாபா சொல்றாரு, ஒரே ஒரு முறை நீ அப்பா அப்படின்னு கூப்பிட்டா போதும், நான் உன் முன்னாடி ஓடி வந்துடுறேன் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த அப்பேற்பட்ட அப்பாவுக்காக நாம வந்து அழகான ஒரு அன்பின் கடிதத்தை கூட வந்து இன்றைய நாள்ல எழுதலாம். சோ நாளைக்கு நம்ம வந்து 2024 அப்படின்னு சொல்லிக்க மாட்டோம் இல்லையா? 1 இயரே வந்து மாறுது. சோ பியூட்டிஃபுல் டே அண்ட் பியூட்டிஃபுல் டைம். நம்ம எல்லாருமே ஒன்னா கனெக்டட் ஆயிருப்போம். ஓகே, சோ இன்றைய முரளி கொஞ்சம் சின்ன முரளி தான். ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 பேஜ் தான். அதனால நான் கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆனாலும் அதுல நிறைய விளக்கங்கள் பாபா வந்து சொல்றாரு. ஏன்னா இங்க 5 மணிக்கு நமக்கு சூரஜ் பாயோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? சோ இங்க இப்போ 3:15 அப்படின்னு 5 o'clockலாம் வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, சோ இன்றைய முரளிக்கான டேட் என்ன அப்படின்னா 18/1/1973. ரொம்ப அழகான முரளி, மிகவும் சாரம் நிறைந்த முரளி. பாபா இதுல நல்ல ஒரு 2 விஷயங்களை பத்தி ரொம்ப ஆழமா நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு. அப்ப இந்த முரளியில இந்த 1973ஆம் ஆண்டு இந்த முரளியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சமநிலை மற்றும் சமீப நிலை இல்லையா? தந்தைக்கு சமமாக இருக்கக்கூடிய நிலை சமநிலை. சமீப நிலை அப்படின்னா என்ன? நெருங்கிய நிலை. அதை பற்றி பாபா இந்த முரளியில வந்து சொல்றாரு. அப்போ முரளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா முரளியோட ஹெட்டிங் என்னவா இருக்கு? சதா பணிவு மற்றும் புதிய உலக படைப்பின் காரியத்தில் ஈடுபட்டுள்ள, மேலும் குழந்தைகளை தனக்கு சமமாக ஸ்வமான்தாரியாக ஆக்கக்கூடிய சிவத்தந்தை கூறுகிறார் இல்லையா? பாபா எப்படி வந்து யாருக்கு எப்படி சொல்றார் அப்படின்னா, எப்பொழுதும் பணிவாக மற்றும் புதிய உலக படைப்பின் காரியத்தில் ஈடுபட்டுள்ள குழந்தைகள் இல்லையா? இன்றைய முரளியில இந்த ஒரு அழகான ஒரு கூடுகையில கலந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் எப்படிப்பட்ட குழந்தைகள்னு பாபா டைட்டில் கொடுக்கிறாரு, பணிவான குழந்தைகள் இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமே பாபா பாருங்க புதிய உலக படைப்பில் ஈடுபடக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா? கூடவே பாபா என்ன பண்றாரு? அவரை போல நம்மளையும் ஸ்வமான்தாரியா ஆக்குறார். நாம என்ன பண்ணணும்? நம்மை போல நம்மை சார்ந்த அனைவரையும் சுயமரியாதையில் நிலைத்திருக்க செய்யக்கூடியவர்களாக ஆக்கணும். அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு சிவபாபா சொல்றாரு. பாபா கேக்குறாரு, பாப் தாதாவிற்கு சமமாக ஸ்வமான்தாரி, சுய தரிசன சக்கரதாரி மற்றும் பணிவானவர் ஆகிவிட்டீர்களா அப்படின்னு வந்து பாபா கேக்குறாரு. பாப் தாதா அவர் எப்படி இருக்கார்? அதாவது நம்ம இந்த அனுபவத்தை வந்து கேட்டிருப்போம். பிரம்மா பாபாவிற்கு எப்பொழுதுமே நான் என்னவா ஆக போறேன் அப்படிங்கிற பெருமிதம் அவருக்குள்ள வந்து இருந்துட்டே இருக்குமா. எப்போதுமே அவர் அந்த போதையில வந்து இருந்துட்டே இருப்பாரா, நான் பாபாவினுடைய கருவி. கூடவே பிரம்மா பாபாவின் ஸ்லோகன் சதா இதை அவர் வந்து கடைபிடிச்சாரு. நான் என்ன செய்கிறேனோ என்னை பார்த்து
பிறரும் செய்கிறார்கள் அப்படின்னு. இன்றைய முரளியில கூட பாபா வந்து நான் வந்து அந்த நாராயணருடைய பக்தன் அப்படிங்கிறத பத்தி, ஆனா அவருக்கே நான் என்னவா ஆக போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு ஒரு பெருமிதத்துல அவர் வந்து இருந்தார் இல்லையா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா பாபா சொல்றாரு, பாபாவிற்கு சமமாக எப்பொழுதும் சுய மரியாதையில் நிலைத்திருக்கக்கூடிய சுய தரிசன சக்கரதாரி. சுய தரிசன சக்கரதாரினா ஆத்மாவின் 5 சொரூபங்கள், அதாவது நான் என்னை உணர்வது, நான் எந்தெந்த நிலைகளை கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடிய மற்றும் பணிவானவர்களாக ஆகிவிட்டீர்களா. 3 விஷயம் இல்லையா. ஸ்வமானத்துல நிலைத்திருக்கீங்களா, சுய தரிசன சக்கரத்தை சுத்துறீங்களா, பணிவானவர்களா ஆயிட்டீங்களா. பாபா கேக்குறாரு, எந்த அளவு இந்த விஷயத்தின் தாரணையில் சமமாக ஆகின்றீர்களோ அந்த அளவு சமயத்தை அருகில் கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா. அப்ப நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கான வழி என்ன? நான் ஆத்மா சுயமரியாதையில் நிலைத்திருப்பது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வமானம் என்ன? பாபா நிறைய சுயமரியாதைகள் நமக்கு வந்து கொடுத்திருக்காரு இல்லையா. நியர்லி ஒரு 108 ஸ்வமானங்கள் கிட்டத்தட்ட இருக்கு. உங்களுக்கு எந்த ஸ்வமானம் ரொம்ப பிடிக்கும்? பாபாட பிள்ளை. பாபாவின் குழந்தை. நன்றி. கடவுளின் குழந்தை. கடவுளின் குழந்தை. ஓகே, நம்ம எல்லாருமே பாபாவின் குழந்தைகள் தான். நிறைய ஸ்வமானங்கள் இருக்கு இல்லையா. பாபாவின் குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை? நான் மகான் ஆத்மா. ஓகே, அதுக்கப்புறம் மாஸ்டர் சர்வசக்தி. புண்ணிய ஆத்மா. வெரி குட். மாஸ்டர் சர்வசக்திவான். நான் ஆத்மா சக்திசாலி ஆத்மா. சக்திசாலியான ஆத்மா. வெரி குட். மகாதானி வரதானி ஆத்மா. சிவசக்தி, சிவசக்தி ஆத்மா. நான் மகாதானி வரதானி ஆத்மா. அப்புறம் திருப்தியான ஆத்மா. நான் திருப்தியான சொல்றேன். நீங்க எப்போதுமே திருப்தியின் மணி, புருவ மத்தியில் மணியாக ஜொலித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி சிஸ்டர். நான் பாபாவின் இதய சிம்மாசனதாரி ஆத்மா. நான் தந்தையின் இதய சிம்மாசனத்திற்கு அதிகாரி ஆத்மா. ஓகே, அப்புறம் பணிவான ஆத்மா. ஓகே, அப்புறம் தேவதை ஆத்மா. அப்புறம் நான் பாபா பணியாக இருக்கிறேன். கண்ணின் மணியாக உள்ளேன். நன்றி. ஓகே, நான் பரம பவித்திர ஆத்மா. நான் மிகவும் தூய்மையான ஆத்மா. ஓகே, பூஜைக்குரிய ஆத்மா. நான் பூஜைக்குரிய ஆத்மா. நான் வரதானி ஆத்மா. ஓகே, ஃபைனல். கடைசியில யார் சொல்றீங்க? அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஆத்மா. அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஆத்மா. ஓகே, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா. ஓகே, மகான் ஆத்மா. ஓகே ஓகே. இந்த மாதிரி ஓம் சாந்தி. பரமாத்மாவே நேர்ல வந்து எங்களுக்கு பாடம் கற்பிக்கிற அதிர்ஷ்டசாலி ஆத்மா. இறைவனே வந்து எனக்கு பாடம் சொல்லி தரார் இல்லையா. இறைவனே அதிர்ஷ்டசாலி ஆத்மா. நான் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆத்மா. யோசிச்சு பாருங்க. பரமாத்மா அவரே என்னை தேர்ந்தெடுத்துள்ளார். அப்ப இந்த மாதிரி சுயமரியாதையின் பெருமிதத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும் இல்லையா. பாபா சொல்றாரு, நீங்க என்னுடைய கண்ணின் மணி, என்னுடைய தலையின் கிரீடம், என்னுடைய கழுத்தின் மாலை, வெற்றி ரத்தினம், இதய சிம்மாசனத்திற்கு அதிகாரி இல்லையா. இந்த மாதிரி பாபா அநேக ஸ்வமானங்கள், அன்பிற்கான ஸ்வமானங்கள், சக்திக்கான ஸ்வமானங்கள், தூய்மைக்கான ஸ்வமானங்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு குணத்திற்கும் பாபா அநேக ஸ்வமானங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்திருக்காரு. அப்ப பாருங்க, நாம நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வருவதற்காக நம்ம எல்லாருமே இப்ப என்ன ஆயிடணும் அப்படின்னா அந்த சுயமரியாதையில் நிலைத்திருக்க கூடியவர்களாக ஆயிடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. நேரத்தை தெரிந்து கொள்ள இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது இல்லையா. அந்த முடிவிற்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய டைம் இருக்கா அப்படின்னு கிடையவே கிடையாது இல்லையா.
உலகம் எப்ப வேணாலும் மாறட்டும், ஆனா என்னுடைய நேரம் எப்படி இருக்கு, இன்னும் மிக குறைவான நேரம் தான் மீதம் இருக்கு. அப்ப பாபா சொல்றாரு, உங்களுடைய தாரணையில் சமமான நிலையில் இருப்பதன் மூலம் இதனை கண்டறியலாம். இல்லையா? தந்தை எந்த அளவுக்கு பயிற்சி செஞ்சாரு, அந்த அளவுக்கு நான் பயிற்சி செய்வதன் மூலம் இதை நான் கண்டறியலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. இல்லையா? பிரம்மா பாபாவினுடைய முதல் பயிற்சி என்னவா இருந்தது? அவர் பாபா கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பிராக்டிஸ் பண்ணாரு? அதாவது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாபா சுமார் ஒரு 40 டைரிகள் கிட்டத்தட்ட அவர் எழுதி வச்சிருக்காராம். என்ன அப்படின்னா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, இப்படிப்பட்ட ஆத்மா. யசோதா இல்லையா, அவங்களுடைய யுகல், அவங்களுடைய மனைவி, அவங்க வாழ்க்கை துணைவியார, இவர்கள் ஒரு ஆத்மா, இவங்க ஒரு ஆத்மா, இவங்க ஒரு ஆத்மான்னு ஒவ்வொருத்தரை பத்தியும் பாபா என்ன பண்ணியிருக்காரு? ஆத்மா 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 முழுமையாக ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதும் ஆத்மா என்ற உணர்வு வரும் வரை அவர் அந்த பிராக்டிஸ் செஞ்சுட்டே இருந்திருக்காரு. தினசரி இரவு தன்னுடைய கர்ம இந்திரியங்களுக்கும் ஞான இந்திரியங்களுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? கூப்பிட்டு செக் பண்ணியிருக்காரு. அத கச்சேரி அப்படின்னு சாக்கார முரளிகள்ல நம்ம கேட்டிருப்போம். பாபா தன்னுடைய மெய்வாய் கண்மூக்கு செவி, அதே போல மனம் புத்தி சன்ஸ்காரம் ஞான இந்திரியங்கள், இத அவர் சோதனை செஞ்சிருக்காரு இல்லையா? அப்ப பாருங்க, அவருக்கு சமமாக நாம தாரணை செய்யும் பொழுது நேரம் நெருங்கி விட்டதா அப்படிங்கிறத நாம கண்டறியலாம். அப்ப பாருங்க, நேரம் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு பாபா சொல்றாரு. இன்னும் ரொம்ப காலம் இருக்கு. ஓகே, இப்பதானே 2025 ஆகுது, இன்னும் முடிய நிறைய நேரம் இருக்கு, இன்னும் நம்ம கிட்ட மீதம் ஒரு 12-14 வருடங்கள் இருக்கு அப்படின்லாம் சொல்லலாமானா கிடையவே கிடையாது இல்லையா? நேரத்துக்கு நாம என்ன பண்ண முடியாது? கேரண்டி கொடுக்கவே முடியாது. பாபா புரிய வைக்கிறாரு. அப்ப பாருங்க, சமமான நிலையில் நெருக்கத்தில் இருந்தால் நேரம் கூட நெருக்கத்தில் இருக்கும். அப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்கணும்? தந்தைக்கு சமமான நிலை இல்லையா? அதே போல பாபாவிற்கு மிக அருகில் நாம இருக்க வேண்டும். அப்ப நேரத்தையும் நம்மால் நெருக்கத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு இல்லையா? இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையிலும் தன்னைத்தான் கண்டறிய நேரத்தை தெரிந்து கொள்ள சமயம் கிடைத்திருக்கிறது. பாருங்க, நம்ம எல்லாருமே எவ்வளவு பாக்கியசாலிகள் இல்லையா? உலகத்துல நிறைய விஷயங்கள் சுத்தி முத்தி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட அதாவது 31 டிசம்பர் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்க எல்லாருமே நிறைய விதமான பிளான்ல ஏதாவது டின்னர் பிளான் பண்ணிருக்கலாம், இல்ல வீட்டுக்கு கெஸ்ட் வர்றதுக்காக பிளான் பண்ணிருக்கலாம், வெளியில இந்த மாதிரி சுத்தி முத்தி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, சுயத்தை உணர்வதற்காக நேரத்தை ஒதுக்கிறோம் இல்லையா? அதாவது எல்லாரோட என்ஜாய் பண்ணும், சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட நாம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நான் என்னவாக ஆக வேண்டும் இல்லையா? நான் ஆத்மா, எனக்குள்ள என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். யாராவது தனக்காக நேரம் ஒதுக்குவாங்களா அப்படின்னா, தான் அப்படின்னா என்ன? ஆத்மா, ஆத்மா முன்னேற்றத்திற்காக நேரம் ஒதுக்குவாங்களான்னா நாம ஒதுக்கி இருக்கோம் இல்லையா? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பாபா சொல்றாரு, அதற்கான நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த விசேஷமான மாதத்திற்குள் 2 முக்கிய விஷயங்களை முக்கிய ரூபத்தில், லட்சிய ரூபத்தில் முன்னால் வைக்கவும். அப்ப இந்த மாதம், இந்த ஒரு அவ்யக்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பக்தி மார்க்கத்துல இத மார்கழி மாதம், புனிதமான மாதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த விசேஷமான மாதத்துல 2 முக்கியமான விஷயங்களை முக்கியமான ரூபத்துல உங்களுடைய லட்சியமாக முன்னால் வைங்க. அப்ப பாபா சொல்லக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று அன்பு, மற்றொன்று அன்பில் மூழ்கிய நிலை. பாபா இந்த 2 விஷயத்தை பேஸ் பண்ணிதான் இனி வரக்கூடிய அநேக விஷயங்களை சொல்றாரு. அப்ப நாம கவனம் வைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒன்று அன்பு, இரண்டாவது அன்பில் மூழ்கிய நிலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத பத்தி என்னவெல்லாம் சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். கர்மம், வார்த்தை, தொடர்பு, சம்பந்தத்தில் அன்பு மேலும் நினைவு மற்றும்
நிலை அன்பில் மூழ்கிய நிலையாக இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அன்பு நிறைந்த செயல்களாக, வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? அன்பான வார்த்தைகளாக. யாருடைய தொடர்பில் எல்லாம் நாம வரோமோ, யாரு நம்மளோட உறவுகள், நம்முடைய உறவுகளாக யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணணும்? அன்பை கொடுக்கணும் இல்லையா? நம்முடைய தொடர்புல வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே அந்த ஆன்மீக அன்பை உணர வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா? தாதிகள் கூட நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கூட அவங்க கிட்ட அன்பான வார்த்தைகளை பேசுங்க, இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல மக்கள் அந்த அன்புக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே என்ன தேவை அப்படின்னா அன்புதான் தேவையாக இருக்கு இல்லையா? யாராவது சுயநலம் இல்லாத அன்பை காட்ட மாட்டார்களா? ஏன் அப்படின்னா உலகம் முழுவதுமே அந்த ஒரு அன்பு இருக்குதான். பட் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா, அந்த அன்புல லிமிட்டேஷன்ஸ் வந்துடுது இல்லையா? எல்லைகள் வந்துடுது, எதிர்பார்ப்புகள் வந்துடுது, நிபந்தனைகள் வந்துடுது. நீ அப்படி இருந்தா நானும் இப்படி இருக்கேன். இப்ப ஈவன் பெற்றோர்கள் கூட பாருங்க, குழந்தைகள் அன்பா வளர்க்குறாங்கன்னா அங்க கூட என்ன ஒரு எதிர்பார்ப்பு? இவங்க நல்லா வளர்ந்து நம்மள பாத்துப்பாங்க, வயசான காலத்துல நம்மள பாத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்துடுது. அப்ப உலகிய அன்பு பாத்தீங்கன்னா இந்த எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு எல்லைகளுக்கு உட்பட்ட அன்பு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மனித அன்புங்கிறது ஒரு போலியான அன்பா இருக்கு. அப்ப நிறைய பேர் இந்த அன்புங்கிற வார்த்தையை கேட்டாலே பயப்படக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அன்புக்காக தாகமா இருக்காங்க. ஆனா நாம எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இறைவனின் அன்பு, பாபாவோட அன்பு. பாபா பாருங்க, நான் உன்னை அன்பு செய்யறேன்னா நீ இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரா? ஏதாவது கண்டிஷன்ஸ் பாபா நமக்கு கொடுத்திருக்காரா? அன்கண்டிஷனல் லவ் இல்லையா? எந்த கண்டிஷன்ஸும், எந்த நிபந்தனைகளும் இல்லை. எந்த நிபந்தனைகளுமே இல்லாமல் பாபா முரளியில சொல்றாரு, நீ யாரா வேணா இரு, நீ எப்படி வேணா இரு, ஆனா நீ என்னோட குழந்தை அப்படின்னு பாபா ஏத்துக்கிட்டாரு இல்லையா? 100% முழுமையாக அவர் ஏத்துக்கிட்டார். இல்ல இந்தந்த கேட்டகரிக்குள்ள வந்தா மட்டும்தான் நான் அன்பு செய்வேன் அப்படின்னு இறைவன் சொல்லவே இல்லை. இன்றைய முரளியில கூட வந்திருந்தது. பாபா அதாவது நம்ம கல் புத்தி ஆயிட்டோம். பட் கல்லு மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாவை கூட அவர் எவ்வளவு நேசிச்சு தங்கம் மாதிரி, மலர் மாதிரி, தேவதைகளை போல அவர் ஆக்குறாரு இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் எவ்வளவு பாக்கியம் நிறைந்தவர்கள். நிபந்தனைகள் இல்லாத இறை அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு. கூடவே எல்லை இல்லாத அன்பு. பாபா சொல்றாரா, நான் உங்களுக்கு 1 kg அன்பு தான் கொடுப்பேன். ஆல்ரெடி நான் இந்த குழந்தை அன்பா நினைச்சனால இந்த குழந்தைக்கு அன்பின் சக்தியை கொடுத்துட்டேன். சோ உனக்கு என்கிட்ட வேற சக்தியை நான் கொடுக்கிறேன் அப்படியெல்லாம் பாபா சொல்றதே இல்லை. இறைவன் அன்பின் கடல். அவரது அன்பு எல்லையற்ற அன்பு. தென் ஏதாவது பாபா எதிர்பார்க்கிறாரா? நீ இன்னைக்கு 8 hours யோகா பண்ணா மட்டும்தான் உனக்கு நான் அன்பு கொடுப்பேன் அப்படின்னு என்னைக்காவது பாபா கண்டிஷன்ஸ் போடுறாரா? அவருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கா? நம்ம செய்யறோம், செய்யல, எப்படி இருந்தாலும் பாபாவுடைய படத்தை பார்க்கும் பொழுது பாபா எவ்வளவு அன்பு கனிய நம்மள பாக்குறாரு இல்லையா? பாபா சொல்றாரு, பிரம்மாவின் கண்களினும் ஜன்னல்கள் மூலமாக என்னோட குழந்தைங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு இல்லையா? ஒவ்வொரு முறை பாபாவுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த அளவற்ற அன்பை நம்ம உணர்றோம் இல்லையா? உணர முடியுதா? இன்னைக்கு நாம எல்லாரும் அந்த பாபாவோட ப்ரோக்ராம் அவ்யக்த பாப் தாதாவின் சந்திப்புல தாதியினுடைய உடல்ல அந்த ஒரு லைவ் போடப்படும் பொழுது பாபா எவ்வளவு அன்பா திருஷ்டி கொடுப்பார். அப்படியே அந்த அன்பின் திருஷ்டியை இன்னைக்கு உணர்ந்து பாருங்க. அளவற்ற அன்பால அந்த 1 மணி நேரத்துல தன்னுடைய குழந்தைங்களை அன்பால நிரப்பிடணும்னு பாபா திருஷ்டி கொடுப்பார். அந்த பார்வையை இன்னைக்கு நாம உணர்ந்து பார்க்கலாம். சில நாட்கள்ல பாருங்க, என்னைக்காவது நாம கொஞ்சம் சரி இல்லாம கூட நாம முரளி வகுப்புக்கு வந்திருக்கலாம். கொஞ்சம் சின்னதா இரிட்டேட் ஆயிருக்கலாம், இல்ல கொஞ்சமா கோவப்பட்டிருக்கலாம். ஆனா கூட பாபா முரளியில எடுத்த உடனேயே நம்மள எவ்வளவு அன்பா கூப்பிடுறாரு. மீட்டே பச்சே, இனிமையான குழந்தைகளே இல்லையா? அவ்வளவு இனிமைய நிரப்பி நிரப்பி கூப்பிடுறாரா இல்லையா? என்னைக்காவது நீ ஒரு கசப்பான குழந்தை அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லி இருப்பாரா? அப்படின்னா கிடையவே கிடையாது இல்லையா? அப்ப இறைவனின் அன்பு எவ்வளவு மேன்மையான அன்பு. அப்பேற்பட்ட அன்பிற்கு பாத்திரமானவர்களாக இறைவன் நம்மை மாற்றியுள்ளார். அப்ப நாம வேற எந்த மனிதர்கள் கிட்டையும் அன்பை யாசகமாக கேட்க கூடாது. நாம யாரு? ஒரே ஒருவரின் அன்பிற்கு பாத்திரமானவர்கள். அவருடைய அன்பை நமக்குள்ள நிரப்பிக்கிட்டு எல்லா
எல்லாருக்கும் அன்பை கொடுக்கக்கூடியவர்கள் நாம். கொடுக்கக்கூடியவர்களா வாங்கக்கூடியவர்களா? கொடுக்கக்கூடியவர்கள் இல்லையா? நம்ம எல்லாருமே யாரு? கொடுக்கக்கூடியவர்கள். தேவதா அப்படின்னாலே தேனே வாலே, கொடுக்கக்கூடியவர்கள். ஒரே ஒருத்தர்கிட்ட வாங்குறோம், எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அப்ப நம்ம யாரையெல்லாம் பாக்குறோம்? பார்வை மூலமா அன்பின் கங்கை அப்படியே பரவுது, பாய்ந்தோடுது. எண்ணங்கள் மூலமாக அன்பின் கங்கை பாய்ந்தோடுது. வார்த்தைகள் மூலமாக அன்பின் கங்கை பாய்ந்தோடுது. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அங்க வறட்சிங்கிறது இருக்க முடியாது. அந்த இடம் அன்பால் பசுமையாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நான் ஆத்மா, இறை அன்பிற்கு பாத்திரமான ஆத்மா. அப்ப பாபா சொல்றாரு, நம்ம எப்படி இருக்கணும்? அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும், யாருடைய சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்தாலும் அனைவருக்கும் நாம அன்பு கொடுக்கணும் இல்லையா? நாம எப்படி இருக்கணும்? அந்த அன்பான நினைவில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப யார் எந்த அளவிற்கு அன்பாக இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா? பாபா எப்போதுமே சாக்கார முரளிகள்ல நிறைய நம்ம கேட்டிருப்போம். பாபா சொல்றாரு, குழந்தைகள் அன்பால் விடக்கூடிய அந்த கண்ணீர் துளிகளை முத்துகளாக நான் என்னுடைய இதயம் என்ற டப்பால சேர்த்து வச்சுக்கிறேன் இல்லையா? அழுகை வருதா இல்ல அன்பின் கண்ணீர் முத்துகள் வெளிப்படுதா? பாபாவோட இதயம் அப்படிங்கிற டப்பால உங்களோட எத்தனை அன்பின் முத்துகள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு? கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட்லெஸ்ஸா? அவ்வளோ அன்பின் முத்துகளை நீங்க சோ பாபா அப்படி அன்பா பாபா அப்படின்னு நினைச்சா அதுல வரக்கூடிய அந்த கண்ணீர் துக்கமா அழுதா பாபா என்ன சொல்றாரு? விதவைகள் தான் அழுவார்கள். துக்கத்துல அழவே கூடாது. அன்பிற்கு தடை, அந்த அழுகைக்கு, துக்கத்தின் அழுகைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப துக்கத்தின் அழுகை அழவே கூடாது. பாபா அதை பேன் பண்ணிட்டாரு. அழணுமா? பாபான அன்புல மூழ்கி அன்புல உருகி அழணும், அவ்வளவுதான். அப்ப பாபா சொல்றாரு, நீங்க எந்த அளவுக்கு அன்பா இருக்கீங்களோ உங்களால அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. இந்த அன்பில் ஒன்றிய நிலையை தான் மனிதர்கள் இறைவனோடு ஒன்றி விட்டதாக கூறிவிட்டார்கள் இல்லையா? நாம அன்புல அப்படியே மூழ்கி இருக்கிறத பக்தி மார்க்கத்துல என்ன சொல்லிட்டாங்க? கடவுளோடு இரண்டரை கலந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி நம்ம தமிழகத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, ஒரு பக்தை. சோ அவர்களை நீங்க எல்லாருமே என்னை விட அதிகமாகவே அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப அந்த ஆண்டாள் அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டாள் பாசுரம் அப்படின்னு பக்தர்கள் தினம்தோறும் காலையில 4 மணிக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் பாடிட்டே இருப்பாங்க. அந்த திருப்பாவை, திருவெம்பாவை அப்படிங்கிற பாடல்கள்லாம் பக்தி மார்க்கத்துல ஸ்பெஷலி இந்த 4 o'clock கோலம் எல்லாம் போட்டு பெண்கள் பாடுவாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டாள் அப்படிங்கிறவங்க அவர்கள் சூடி கொடுத்த சுடர்கொடி. அவங்க இறைவன் மீதான அளவற்ற அன்பால அவங்க இறைவனுக்கு தினம்தோறும் மாலை கட்டி கொடுக்கக்கூடிய சேவை. அவங்க அப்பா பூஜாரி. சோ இவர்கள் தன்னுடைய தோட்டத்து மலர்களை மாலையா அவங்க தொடுத்து கொடுப்பாங்க. அப்ப அவங்க அந்த மாலையை என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க அணிந்து அழகு பார்த்து அப்புறம் தான் அவங்க அந்த மாலையை கொடுத்துடுவாங்களாம். அப்ப அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. தினசரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாலையை எடுத்து கொண்டு போவாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, அப்ப இவங்க அந்த மாலையை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு என்ன நீ இப்படி பண்ற? இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யற மாலையை நீ எப்படி போட்டு பத்தீத்தமாக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப புதுசா மலர்களை கொய்து மாலை கட்டி எடுத்துட்டு போவாராம். ஆனா அந்த மாலை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப கடவுள் அவருடைய கனவுல சொல்லுவாராம், எனக்கு ஆண்டாள் அணிந்த மாலை தான் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பக்தியின் மிகுதியால் அந்த ஆண்டாள் என்ன பண்ணுவாங்களாம்? இறைவனோடு ஜோதியாக மனக்கோலத்தில் கலந்து விட்டார்கள் அப்படின்னு அவ்வளவு உருகி 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 பக்தியில அவங்கள பத்தி பாடுறாங்க, கதைகளை சொல்றாங்க. சாக்ஷாத் ஆண்டாள் யாரு?
ஜோதியாகிய இறைவனோடு அந்த ஜோதிக்கு சமமாக ஆகக்கூடியவர்கள் யாரு? இங்கதானே ஆண்டாள் அமர்ந்திருக்கீங்க. பக்தை மீரா, ஆண்டாள் எல்லாருமே யாரு? நீங்க எல்லாரும் தான். அந்த அளவுக்கு இறைவன் மீது அளவற்ற அன்பு கொண்டவர்கள் இல்லையா? அப்போ பக்தியில என்ன சொல்லிட்டாங்க? இறைவனோடு இரண்டரை கலந்துட்டாங்க. அப்படின்னா என்னன்னா அன்பில் மூழ்கிய நிலையை தான் அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப பாருங்க, பாபாவிடம் இருக்கும் அன்பை பற்றி கூறாமல் ஒன்றிவிட்டோம் என்ற வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டார்கள் இல்லையா? அப்ப கடவுளோட அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கு பதிலா என்ன பண்ணியாச்சு? கடவுளோட அன்புல அப்படி இரண்டரை கலந்து விட்டார்கள், ஒன்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாபா சொல்றாரு, இந்த மாதத்திற்குள் இந்த 2 சிறப்புகளை தாரணை செய்து தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். அப்ப நம்ம எல்லாரோட குறிக்கோள், இப்ப உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மள மேக்சிமம் நம்ம எல்லாருமே என்ன சொல்வோம்னா, பாப் சமான் ஆகணும், தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். அப்ப பாபா நமக்கு அதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறாரு. தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 விசேஷ தன்மைகள் என்ன? ஒன்று அன்பு, இரண்டாவது அன்பில் மூழ்கிய நிலை. இது 2யுமே நீங்க கடைபிடிங்க அப்படிங்கிறாரு. பாப் தாதாவினுடைய முக்கியமான சிறப்பு தன்மை உங்கள் அனைவரையும் சிறப்பானவர்களாக ஆக்கியதுதான் அப்படிங்கிறாரு. அனைத்தையும் மறக்க வைத்தது. அப்ப இறைவன் மீதான அன்பு, இறைவன் நம் மீது காண்பிக்க கூடிய அன்பு. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் புதுசா பாபா குழந்தைகளா ஆகும்போது ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு இந்த விதிமுறைகள் பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்னா தெரியாது இல்லையா? இந்த மாதிரி தினசரி முரளி இப்படி எல்லாம் கேட்கணும், இப்படி எல்லாம் நியமங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு அப்பவே யாராவது சொல்லி இருந்தா நம்ம அடுத்த நாள் வந்திருப்போமா அப்படின்னு கூட தெரியாது இல்லையா? கொஞ்ச நாள் நம்ம வந்திருப்போம். நம்ம வராம இருக்கும்போது யாராவது அன்பா நமக்கு போன் பண்ணியிருப்பாங்க. நாம நம்மளோட பிரான்ச், அதாவது பாபாவோட பாடசாலைக்கோ சென்டருக்கோ வரும்போது நமக்கு அன்பா பூ கொடுத்திருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த அன்பா பேசியிருப்பாங்க. அப்போ நம்ம ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோமா இல்ல அன்பை உணர்ந்தோமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம எல்லாரோட பதில் என்னவா இருக்கும்னா, ஆமா, அன்புதான் நம்மளை கூட்டிட்டு வந்தது இல்லையா? முதல்ல நம்ம உடனே அந்த 7 நாள் பாடமும் இப்ப சொல்லலாம்னா, ஆமா எனக்கு ஞானம் புரிஞ்சது அப்படின்ட்டு. அந்த நேரத்துல ஏதோ கேட்டிருப்போம், அவ்வளவுதான் இல்லையா? 7 குணங்கள் என்னன்னு அடுத்த நாள் கேட்டா கூட நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்காது. 4 தூண்கள் என்னன்னு யாராவது கேட்டா அது எந்த தூண்களை பத்தி கேக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்குதான் நம்ம இருந்திருப்போம். 8 சக்திகள் ரொம்ப நாள் கழிச்சுதான் நமக்கு நினைவுல கூட வந்திருக்கும். இது வரைக்கும் கூட 36 தெய்வீக குணங்கள் எத்தனை பேர் நினைவுபடுத்தி இருக்கோம் அப்படின்னா அது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம்தான் இல்லையா? அப்போ ஞானம் நமக்கு புரிவதற்கு முன்னால் நாம் பாபாவினுடையவர்களாக எதை வச்சு ஆனோம் அப்படின்னா அன்பு இல்லையா? இறைவன் நம்மீது காண்பித்த அன்பு, பரிவாரம் நம்மீது காண்பித்த அன்பு, அப்படிதானே? அன்புதானே நம்மள பாபாவினுடையவர்களா ஆக்குச்சு. அப்ப பாபா சொல்றாரு, அப்ப பாருங்க, இந்த அன்பை என்ன பண்ணுச்சு அப்படின்னா உங்களை சிறப்பானவர்களாக ஆக்குச்சு, உலகத்தை மறக்க வச்சுச்சு. எதனால? ஒயிட் ட்ரெஸ்னாலே நம்மளோட கலாச்சாரத்தின்படி ஒயிட்டை தொடவே மாட்டாங்க இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க. ஆனா இப்ப ஒயிட்டை தவிர தாய்மார்கள் சொல்லுவாங்க, சிஸ்டர் பீரோ ஃபுல்லா பட்டு புடவையா கிடக்கு, இப்ப அதெல்லாம் எடுத்து கட்ட மனசே வரமாட்டேங்குது, அந்த நகை நட்டை போட்டுக்க மனசே வரமாட்டேங்குது, ஒயிட் ட்ரெஸ் தான் பிடிக்குது, இப்ப புடவை எடுத்தா கூட லைட் கலர்ல தான் எடுக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இல்லையா? அப்ப பாருங்க, இப்ப நமக்கு நம்மளோட ட்ரெஸ் என்ன பிடிக்குது, சாப்பாடு என்ன பிடிக்குது, எவ்வளவு காரசாரமா சாப்பிட்டுட்டு இருந்த நாம ஒரு சாத்வீகமான உணவு பழக்கத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அது நமக்கு எளிதானதாகுது. போகு வைக்காம பாபாவுக்கு ஆஃபர் பண்ணாம சாப்பிட்டா அது தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் இல்லையா? அப்ப அந்த இறைவனின் அன்பு என்ன பண்ணுது? நம்மள உலகத்தை மறக்க வச்சிடுச்சு, மேலும் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக்கிடுச்சு. இந்த உடலையே மறந்தாச்சு இல்லையா? இங்க கொஞ்சம் அயோத்திக தாய்மார்கள்லாம் சென்டருக்கு வருவாங்க. அப்போ ஒரு அம்மா
அவங்க தினசரி வகுப்புக்கு வந்துட்டு இருக்கும்போது இப்ப அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அப்போ அவங்க கிட்ட அவங்க பிள்ளைங்க பேரன் பேத்திங்க எல்லாம் கேட்பாங்களா, நீ எங்கதான் போற அப்படின்னு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஹேண்ட்பேக்கை மாட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஆமா நான் எவ்வளவு யங் ஆயிட்டோம்ல, எனக்கு இவ்வளவு வயசு அப்படி இல்ல, ஒரு நோட்டு பேனா பேக்குன்னு ரொம்ப அழகா எவ்வளவு தாய்மார்கள் ரொம்ப அழகா நீங்க நோட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா. அப்ப நம்மளோட மாணவ வாழ்க்கை திரும்ப வந்து விட்டது. அப்போ அந்த உடலுக்கான லிமிடேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே கடந்து நம்ம என்னவாயிட்டோம், ஆத்மா. யாராவது உங்களை வயசான பாட்டி இல்ல வந்து உங்களுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சேன்னு சொன்னா நம்ம ஏத்துக்கலாம், பாபாவோட குழந்தை. எல்லாரும் என்ன சொன்னீங்க, உங்களோட ஸ்வமானம், உங்களுக்கு பிடிச்ச ஸ்வமானம் என்ன, நான் இறைவனின் குழந்தை, இறைவன் என்னுடைய அப்பா. செல்வி மாதாஜி இறைவனின் குழந்தை தானே இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வமானமா அவங்க அதை வந்து சொன்னாங்க. அப்ப நான் இறைவனின் குழந்தையாக உள்ளேன். யோசிச்சு பாருங்க. இப்ப எத்தனை வயசு குழந்தை, நான் 60 வயசு குழந்தைன்னு யாருமே சொல்றது இல்ல. நான் வந்து 2 இயர்ஸ் பேபி, நான் 4 இயர்ஸ் பேபி. இப்ப எல்லாருமே வந்து பேபிஸ் ஆயாச்சு. அப்போ அந்த உடல் உணர்வு அதே இது இல்லறத்துல பாருங்க, கொஞ்சம் பெரியவங்க ஆயிட்டாங்கன்னா அவங்களால மோல்ட் ஆகவே முடியாது. மத்தவங்க என்ன மதிக்கணும், மத்தவங்க என்ன கேட்கணும், வைக்கணும், எனக்கான மதிப்பை கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதனாலேயே அவங்க மன வருத்தத்துல இருப்பாங்க. ஆனா நாம என்னவாயிட்டோம், வீட்டுல மகளோ மருமகளோ யார் இருந்தா கூட, சரிப்பா நீ பாட்டுக்கு உன் வேலையை பாத்துக்கிறியா, நான் வந்து வகுப்புக்கு போறேன், நான் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன், ஈஸியா அதை நம்மளால விட முடிஞ்சிடுச்சு இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, தந்தை மீதான அன்பு ஆத்ம உணர்வுடையவராக மாற்றிடுச்சு. இதுதான் அன்பு மற்றும் அன்பில் ஒன்றிய நிலை. ஆத்மா அன்பில் மூழ்கி போய்விடுகிறது என்றால் அங்கு என்னவாயிடுது, தேக உணர்வு, தேகம் சார்ந்த அந்த கணக்குகள், அடையாளங்கள் எல்லாமே காணாம போயிடுது அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு இல்லையா. இப்ப பாருங்க, நம்ம இந்த ஒரு விஷயம் கூட கேட்டிருப்போம், பக்தை மீராவை பற்றி கேட்டிருப்போம். அவங்களுடைய கதைகளை நாம வந்து தெரிஞ்சிருப்போம். அப்ப பக்தை மீரா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல அளவற்ற அன்பு இருந்தது. அவங்களுக்கு வந்து ஒரு மகாராஜாவோட திருமணம் நடந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரை தன்னுடைய மணாளனாக, தன்னுடைய கணவனாக வரித்து கொண்டார்கள். அதுக்காக அவங்க வந்து நிறைய கொடுமைகளை அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. அவங்களுடைய உறவினர்களே அவங்களுக்கு விஷத்தை கொடுத்தாங்க. அவங்களுடைய உறவினர்களே அவங்களுடைய படுக்கையில வந்து முள்ளெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்காம அடைச்சு வச்சாங்க. அவங்களோட வாழ்க்கையை எவ்வளவு கடினமாக்க முடியுமோ கடினமாக்குனாங்க. ஆனா அவங்க அந்த விஷம் கலந்த உணவை அவங்க எப்படி கிருஷ்ணரோட நினைவுல அப்படியே அவங்க சாப்பிடுறாங்க. அது அமிர்தமா மாறிடுச்சு. முள் படுக்கை வந்து அவங்களுக்கு மலரா மாறிடுச்சு. விஷம் நிறைந்த பாம்பு மலர் மாலையா மாறிடுச்சு இல்லையா. எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியுது, கிருஷ்ணா 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 அப்படின்னா எல்லா இடத்துலயும் கிருஷ்ணருடைய படம் இருந்ததானா கிடையாது. அவர்கள் தன்னுடைய நினைவில், தன்னுடைய மனதின் ஆழத்தில் கிருஷ்ணரை நிறைத்து வைத்துக் கொண்டார்கள். அதனால எதை பார்த்தாலும் கிருஷ்ணமயமாக தான் இருந்தது. அதே போல பாபா சொல்றாரு, உங்கள் கண்மணியில பாபாவை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாயையின் உலகத்துல மாயையோ கெட்ட விஷயங்களோ உங்களுக்கு தென்படக்கூடாது. பாபா, பாபாவின் சிறப்புகள், பாபாவின் குணங்கள் தான் தென்படணும். அந்த மாதிரி பக்தை மீராவிற்கு எதை பார்த்தாலும் கிருஷ்ணர் தென்பட்டது போல நம்ம எதை பார்த்தாலும் பாபாவோட ரிலேட் பண்றோமா? வித்தியாசங்கள் நமக்கு தென்படுதா, இல்ல பாபாவுடைய அன்புல மூழ்கிடுறோமா? யோசிச்சு பாருங்க இல்லையா. அப்ப அந்த அளவுக்கு எப்படி வந்து மீராவுக்கு கிருஷ்ணர் தான் எல்லாமே, விஷம் கூட அமிர்தமாச்சு அப்படிங்கும் போது பாபாவின் குழந்தைகள் அதை விட ஒரு படி மேல வந்து வந்துடணும் இல்லையா. அன்பில் ஒன்றி போய் விட வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அன்புதான் உங்கள் அனைவருக்குள்ளும் மறந்து போன 5000 ஆண்டிற்கான விஷயங்களை நினைவில் கொண்டு வந்தது இல்லையா. நீங்க முரளி வந்து ரொம்ப ஆழமா கவனிக்கும் போது பார்க்கலாம், பாபா முரளியில சொல்லுவார், நான் இதை கத்து கொடுக்கிறேனே பாபா சொல்ல மாட்டாரு. பாபா சொல்லுவாரு, நான் உங்களுக்கு இதை தெரியப்படுத்துறேன் அப்படின்னு, உங்களுக்கு இதை நினைவூட்டுறேன், நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படிதான் பாபா வந்து முரளியில சொல்லுவாரு. அப்படின்னா
பாபாவின் மீதான அன்பு ஆல்ரெடி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சன்ஸ்காரத்தை வெளிப்படுத்திடுச்சு இல்லையா? அந்த தேவதா சன்ஸ்காரம், அந்த ஒரு உயர்ந்த ஒரு சுபாவத்தை வந்து வெளிப்படுத்திடுச்சு. நீங்க மறந்து போன 5000 ஆண்டிற்கான விஷயங்கள் இறைவன் மீதான அன்பால் வெளிவந்து விட்டது. இறைவனிடம் அனைத்து சம்பந்தங்களையும் ஏற்படுத்தி விட்டது. என்ன சொல்லுவோம்? இப்ப இந்த வீட்டுல இருக்கேன்னா ஒரு கருவியாதான் நான் இருக்கேன். பாபா என்ன இங்க இருக்க வச்சிருக்காரு, இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த வீட்டுல நான் ஒரு கருவியா இருக்கேன். ஆனா என்னோட அப்பா யாரு? பாபா. அம்மா யாரு? பாபா. கணவன் யாரு? பாபா. வாழ்க்கை துணைவன் பாபா. குழந்தை யாரு? பாபா. எல்லாமே பாபா தானே. அனைத்து சம்பந்தங்களும் அவர்தான் அப்படின்னு ஆயாச்சு. ஒருவேளை ஆக்கிக்கலன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னுடைய அனைத்து சம்பந்தங்களும் பாபா, அதுக்கப்புறம் தான் லௌகீகம் இல்லையா? பாபாவை அங்க வச்சுட்டோம்னா பாபா மத்த எல்லா விஷயங்களையும் சரிப்படுத்திடுவாரு. அப்ப பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவன் மீதான அந்த அன்பு எல்லா விஷயத்தையும் உங்களை தியாகம் செய்ய வைத்து விட்டது. தியாகம் செய்யறது கடினமானதே இல்லை இல்லையா? அவர் மீதான அன்புல பாருங்க. இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெதர் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தான். ஆனாலுமே இந்த ஒரு டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய சின்ன பனிய கூட இங்க ரொம்ப ஹாட் கிளைமேட்டா இருக்கனால மக்களால தாங்கிக்க முடியறது இல்ல. அதுவும் உங்களுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப பனியா இருக்கும். ஆனாலும் அதிகாலை அமிர்த வேலையில எழுந்து பாபா அப்படின்னு உட்கார ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? முன்னாடி பெட் நம்மளை கூப்பிட்டுட்டே இருந்தது, போர்வைக்குள்ள இருந்து வெளியில வர முடியாம இருந்தது. ஆனா இப்ப எழுந்தமா, குளிச்சமா, பாபா முன்னாடி உட்கார்ந்தமா அப்படின்னு அன்புல மூழ்கியாச்சு இல்லையா? அப்ப வெளியில இருக்கவங்க ஓகே, எங்கேயாவது ஹோட்டல் போலாமா, சாப்பிட்டுடலாமா, இல்ல ஏதாவது பார்ட்டி போலாம், சாப்பிட்டுடலாம். நாம சமைச்சு பாபாவுக்கு போக் வச்சு தினசரி சாத்வீகமான உணவு. யாருப்பா இந்த குளிர்ல சமைப்பா அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை இல்லையா? அன்பா எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறீங்க, நீங்களும் சமைச்சு பாபாவுக்கு போக் வச்சு சாப்பிடுறீங்க. எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு இல்லையா? அப்ப இதுல கிளைமேட்டோ இல்ல மத்தவங்க எங்க எல்லா இடத்துக்கும் போறோம், திருமணங்களுக்கு போறீங்க, நிகழ்வுகளுக்கு போறீங்க, எல்லாரோடையும் கலந்து இருக்கீங்க. ஆனால் நியமங்களை கடைபிடித்து எப்படி இருக்க முடியுது? நம்ம சொல்றதே இல்ல. இது கஷ்டம் அது கஷ்டம் நம்ம சொல்றோமா? இல்ல. தாய்மார்களுக்கு எதுவுமே கஷ்டம் இல்ல. ஏன்னா என்ன சொல்றீங்க? பாபா இருக்கார் சிஸ்டர், பாபா இருக்கார் சிஸ்டர், பாபா பாத்துப்பார் சிஸ்டர், அவர் சரிப்படுத்திடுவார், அவர்கிட்ட சொல்லிட்டா அதை செஞ்சிடுவார், அப்படித்தானே நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த அன்பு என்ன பண்ணிடுச்சு? எல்லாத்தையும் மிக எளிதாக மாத்திடுச்சு. நமக்கு தியாகமாவே தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க? உலகம் என்ன, நீ இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடாம உன்னால எப்படி இருக்க முடியுது? ஏன் இந்த குளிர்ல கூட நீ கிளாஸ்க்கு போகணும், ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்லாம் அவங்க கேட்பாங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? பாபான்னு சொல்லி யாராவது வராங்களான்னு போன் பண்ணி கேட்டு அவங்களோட கிளம்பி போயிடுறது. எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சு இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அன்புதான் உங்களை தியாகம் செய்ய வைத்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாபா இந்த சிறப்பு தன்மையின் மூலமாக ஒரு வினாடியில் நம்மை தன்னுடையவராக ஆக்கிவிட்டார் இல்லையா? நான் பாபாவோட குழந்தையா ஏன் ஆனே அப்படின்னா நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். இந்த பிரச்சனை வந்துச்சு, இல்ல இப்படி ஞானம் கேட்டேன் அதனால. ஆனா அதுல மிக ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்புதான் என்னை இறைவனுடையதாக ஆக்கிவிட்டது. அப்படித்தானே? இறைவன் மீதான அன்புதான் என்ன அவரோட இயங்க வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்கள் அனைவரும் இந்த அன்பு எனும் சிறப்பு தன்மையை கடைபிடித்து தந்தைக்கு சமமாக ஆகிவிடுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. எப்படி சாக்கார பிரம்மா பாபா பாருங்க, இந்த விஷயம் அவர்கிட்ட குறையே இல்லை. எப்ப கடவுள் கிடைச்சிட்டாரோ ஒரு வினாடியில் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விட்டார். சர்வம்ச தியாகி யாரு? சாக்ஷாத் பிரம்மா பாபா தான் இல்லையா? யோசிச்சாரா இந்த 5 குழந்தைங்களை யார் பாத்துப்பாங்கன்னு அவர் யோசிச்சாரா? என்னோட மனைவிக்கு தேவையே அப்படின்னு அவர் யோசிச்சாரா? இல்ல என்ன யார் பாத்துப்பாங்கன்னு அவர் யோசிச்சாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. மிகப்பெரிய குடும்பஸ்தர், மிகப்பெரிய வியாபாரி. அதாவது கல்கத்தால பாத்தீங்கன்னா அந்த டைமண்ட் மார்க்கெட்ல அந்த வைரத்தோட பிரைஸ நிர்ணயிக்க கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்த நிலையில இருந்தவர். ஆனால் ஒரு வினாடியில் இறைவன் கிடைத்தவுடன் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாரு? தியாகம் செய்து விட்டார், அர்ப்பணம் செய்து விட்டார். என்ன காரணம்னா அவர் மீதான அன்புதான் அவரை அப்படி செய்ய வைத்தது இல்லையா? பாபா சொல்றாரு, முழுமை நிலையை
அவரோட முழுமை நிலையை நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம எல்லாருமே கண்கூடா பல வருடங்கள் நாம இதை கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். எப்படி அவர் தன்னுடைய முழுமை நிலையை அடைந்தார்? அப்போ விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட தந்தைக்கு சமமாக ஆகக்கூடியவர்கள். நீங்களும் என்னவாயிடணும்னா முழுமை நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருமே எப்படி நம்ம முன்னாடி பிரம்மா பாபா தன்னோட பெர்ஃபெக்ட் ஏஞ்சலிக் ஸ்டேஜ்ல இருக்காரு, முழுமையான பரிஷ்தா நிலை. அப்ப நான் என்னோட பெர்ஃபெக்ட் ஏஞ்சலிக் ஸ்டேஜ் அடையறதுக்காக இன்னும் எவ்வளவு சதவீதம் பேலன்ஸ் இருக்கு? 50, 20, 10, 5, 2? எவ்வளவு பெர்சன்டேஜ் செக் பண்ணி பாருங்க இல்லையா? அப்ப தந்தையின் மீதான அன்பு என்னை அவருக்கு சமமாக முழுமையாக ஆக்கி விடுகிறது அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த முக்கியமான சிறப்பில் 1% குறைபாடு கூட இருக்கக்கூடாது. பாபா இறைவனுக்கு எல்லாமே முழுசாதான் தேவை. அவருக்கு பாதியோ, பாபா நான் என் பேரன் பேத்திங்களுக்கு ஒரு 50% அன்பு கொடுத்துட்டேன், மீதம் 50% இருக்கு, அத உங்க மேல செலுத்துறேன்னா பாபா ஏத்துக்க மாட்டார். அப்பாவுக்கு எல்லாமே என்ன தேவை? எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே கொடு அப்படின்னு பாபா கேக்குறாரு. உங்களுடைய முழுமையான அன்பு என் மேல இருக்கணும், அப்பதான் நீங்க முழுமை நிலையை அடைய முடியும். 1% கூட குறைவு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஏனென்றால் இதன் மூலமாக தான் அனைவருடைய பாக்கியத்தை விழிப்படைய முடியும். ஏன் நாம அப்படி இருக்கணும்னு பாபா விரும்புறாரு? ஏன்னா நம்முடைய கடமை என்ன? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரோட பாக்கியத்தை உருவாக்குவது, விழிப்படைய செய்வதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. அதிர்ஷ்டம் என்ற பூட்டின் திறவுகோல் அன்புதான் இல்லையா? பாக்கியத்தை ஓபன் பண்ணணும், பாக்கியத்தை வெளிப்படைய செய்யணும் அப்படின்னா அதுக்கான கீ என்ன? அன்பு அப்படின்னு பாபா சொல்றாரு. இதுதான் மாஸ்டர் கீ இல்லையா? எப்போதுமே பாருங்க, ஒரு மாஸ்டர் கீ அப்படிங்கறத பத்திரமா வச்சுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துக்குமான மாஸ்டர் கீ, மெயின் கீ, முக்கியமான சாவி எதுனா அன்புதான் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. அப்ப பாருங்க, எப்படிப்பட்ட பாக்கியமற்றவரும் பாக்கியசாலி ஆகிறார்கள். எனக்கு எதுவுமே தெரியல, நான் நிறைய படிக்கல, இல்ல எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இல்ல எனக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் இல்ல. பாபா சொல்றாரு, பரவாயில்ல, அன்பு மட்டும் இருந்தால் போதும், எல்லா பாக்கியமும் ஓபன் ஆயிடும் பாபான அன்பா நினைச்சா. பாபா என்ன சொல்றாரு? தாய்மார்களின் தலைமையில தானே அந்த ஒரு பொறுப்பின் கிரீடத்தை பாபா வச்சிருக்காரு. ஸ்வர்க்கத்தின் அந்த என்ட்ரன்ஸ் கேட்டை ஓபன் பண்றதுக்கான பொறுப்பே பாபா மாதர்களுக்கு தானே கொடுத்திருக்காரு. ஏன்னா அன்பாக நினைக்க கூடியவர்கள் நீங்க இல்லையா? அன்புல நம்பர் 1, அன்புல 100 மார்க் எல்லாருக்குமே பாபா போட்டுடுறாரு. பாபா சொல்றாரு, அப்ப பாருங்க, எல்லா விதமான, எப்படி எனக்கு பாக்கியமே இல்லைன்னு நான் நினைச்சா கூட நான் அதிர்ஷ்டசாலியா மாறுவதற்கான ஒரே ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா இறைவன் மீதான அன்பு அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப நீங்க இத அனுபவம் செஞ்சிருக்கீங்க தானே? நிறைய குழந்தைகள் சொல்லுவாங்க, அதாவது நிறைய தாய்மார்கள், சகோதரர்கள், எனக்கு முன்னாடி எழுதவே தெரியாது, ஆனா நான் பாபா வீட்டுக்கு வந்ததுல இருந்து எழுத ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு முன்னாடி இவ்வளவு நிறைய விஷயங்கள்லாம் சமைக்க தெரியாது, ஆனா பாபா இப்ப விதவிதமா போக பிரசாதம் சமைக்க கத்து கொடுத்துட்டாரு. முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட பேசணும்னா கூட தயங்குவேன், ஆனா இப்ப எத்தனை பேருக்கு வேணாலும் என்னால ஞானம் சொல்ல முடியுது. அந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு தானே? முன்னாடி நான் அப்படி இல்ல, ஆனா ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் எனக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு நம்ம இருக்கோமா இல்லையா? யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க? கை உயர்த்தலாமே. யாருக்கெல்லாம் அந்த மாற்றங்கள் அனுபவம் ஆயிருக்கு? வெரி குட், வெரி குட். சோ நிறைய மாற்றங்கள் நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்திருக்கு. உணர்ந்து பாருங்க, என்னெல்லாம் மாற்றங்கள் எனக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு எழுதி வச்சுக்கலாமே. இன்றைய நாள்ல நமக்கு ஒரு நினைவார்த்தமா அமைஞ்சிடும். அப்ப பாபா சொல்றாரு, எந்த அளவு பாப் தாதாவிடம் அன்பை இணைக்கின்றீர்களோ அந்த அளவு புத்தியின் பூட்டு திறந்து விடுகிறது அப்படிங்கிறாரு. குட். அப்ப பாருங்க,
பாபா கிட்ட அன்பை இணைக்க இணைக்க என்னவாகும்? புத்தியின் பூட்டு ஓப்பன் ஆயிடுது. அன்பு இல்லாமல் இருக்கும்போதான் புத்தி ட்ரையா இருக்கும், புத்தியில எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அன்பு என்ன பண்ணுது? புத்தியின் பூட்டை திறந்துடுது. அன்பு கம்மியா இருக்கு அப்படின்னா அதிர்ஷ்டமும் கம்மியா இருக்கு அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா? ஏன் என்னோட பாக்கியம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பாக்கியமே இல்ல, அதிர்ஷ்டமே இல்ல, எனக்கு நிறைய துர்பாகியங்கள் தான் என்னோட வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கு, நிறைய டிராஜடிஸ் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா பாபா சொல்றாரு, அங்க அன்பு குறைந்து விடுகிறதுங்கிறாரு. சோ அன்பு இருக்குன்னா பாக்கியம் இருக்கு, அன்பு குறைவுனா பாக்கியமும் குறைவு. அதனால எல்லா ஆத்மாக்களின் அதிர்ஷ்டத்தின் பூட்டை திறக்கும் சாவியே உங்ககிட்டதான் இருக்கு. பாபா நியூ இயர்க்கான கிஃப்ட் கொடுத்துட்டார். உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? பாக்கியத்திற்கான சாவியை கொடுத்துட்டார். அப்போ என்ன சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் பாக்கியத்தை ஓபன் பண்ணக்கூடிய சாவி என்கிட்ட இருக்கு. நான் எனக்கு பாக்கியமே இல்லை, அது நல்லா நடக்கல, இது நல்லா நடக்கல அப்படின்னு நான் புலம்ப முடியுமா? அப்படின்னா கிடையவே கிடையாது இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, இந்த அதிர்ஷ்டத்தின் சாவியை தொலைத்து விடவில்லை தானே. சாவி எங்க காணாம போயிடுது. நிறைய டைம், நிறைய அனுபவம். முக்கியமா காணாம போற பொருள்ல ஒரு விஷயம் என்னன்னா அந்த சாவி தான். அது எங்க போகும்? வண்டி சாவி காணாது, இல்லைன்னா பீரோ சாவி காணாது, இல்லைன்னா ஏதோட பூட்டோட சாவி காணாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்ப பாபா கேக்குறார், பாபாவும் சொல்றார், அப்ப அந்த பாக்கியத்தின் சாவியை தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாக்கியத்தின் பூட்டை திறப்பதற்கான சாவி என்ன? அந்த சாவிக்கு என்ன பேரு? அன்பு. வெரி குட், அன்பு இல்லையா? அப்ப பாபா என்ன சொல்றாரு? அந்த ஒரு அன்புங்கிற சாவிய தன்னோட குழந்தைங்களுக்கு பாபா கொடுத்துட்டாரு இல்லையா? மாயையின் முழுமையான கவனமும் அந்த சாவியின் மேல்தான் இருக்கிறது இல்லையா? திருடர்கள் ஒரு லாக்க ஓபன் பண்ணணும்னா கீ, இப்பெல்லாம் பாஸ்வேர்ட் இருக்கு, டிஜிட்டல் லாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கும் போது அதன் மேலதான் அவங்க கவனம் இருக்கும் இல்லையா? அது போல மாயை கூட என்ன பண்ணுது? நாம எந்த அளவுக்கு பத்திரமா அந்த சாவியை வச்சிருக்கோமோ மாயை கூட எப்படா இவங்களோட கவனத்தை திசை திருப்பலாம் அப்படிங்கறதுலயே அது கவனமா இருக்கு பாருங்களேன். மாயை எவ்வளவு கவனமா இருக்கு. நாம அப்படி கொஞ்சம் இவங்க அசந்துட்டாங்கன்னா எப்படியாவது இறைவன் மீதான அன்பை குறைச்சிடலாம் அப்படின்னு அது ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அப்ப மாயையின் முழுமையான கவனம் இந்த சாவியின் மீது இருக்கு. அதனால அந்த சாவிய கவனமா வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. பாக்கியத்தை திறக்கும் சாவியை பத்திரமாக கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா அன்பு பல பொருட்கள் மேல ஏற்பட்டுடுது இல்லையா? நமக்கு ஏதாவது ஒரு நம்மளோட ஒரு ஜுவல்லரியா இருக்கலாம், இல்ல ஒரு உடையாக இருக்கலாம், இல்ல நாம பயன்படுத்தக்கூடிய வாகனமா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேல அன்பு ஏற்பட்டுடுது அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா? எந்த பொருள் மீதாவது அன்பு ஏற்பட்டால் பாபாவின் அன்பின் குறைவில் சதவிகிதம் ஏற்படுது. மத்த பொருள் மேல அன்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாபா மேல இருக்கக்கூடிய அன்புல பெர்சன்டேஜ் வந்துடுது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. தன்னுடைய உடலின் மீது, தன்னுடைய பொருளின் மீது எனது என்ற உணர்வு இருந்தால் அன்பில் சதவிகிதம் ஏற்பட்டு விடுகிறது இல்லையா? இப்ப இது என்னோட உடல், இது என்னோட பொருள் அப்படின்னு என்னுடையதுன்னு எதையெல்லாம் நான் நினைக்கிறேனோ அப்ப அங்க அன்பு என்னவாடுது? கம்மி ஆயிடுது இல்லையா? 100% பாபா மேல அன்பு இருக்கணும். ஆனா நான் என்ன பண்றேன்? இந்த வாட்டர் பாட்டில் என்னோடது, இந்த மொபைல் என்னோடது அப்படின்னு என்ன சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களையோ இந்த உடல் என்னோடது அப்படின்லாம் நான் நினைச்சுக்கிறேன். எதெல்லாம் என்னோடதுன்னு சொல்றேனோ அப்ப அந்த அன்புல என்னவாகுது? பெர்சன்டேஜ் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது, குறைந்து விடுகிறது. பாபா சொல்றாரு, எனது என்ற உணர்வை விடுவதுதான் தந்தைக்கு சமமான நிலையை கொண்டு வருவது. எனது எதுவுமே இல்லை இல்லையா? இந்த உடல் எனக்கு இருக்கு. இந்த உடல் எதற்காக இருக்கு? இது ஒரு கருவி மட்டும்தான். இந்த உடல் எனும் கருவி பாபா எனக்கு கொடுத்திருக்கார். என்னை சுத்தி இருக்க எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு கருவி மட்டும்தான். நான் பயன்படுத்துறதுக்காக எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பொருள் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த பொருள் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் பயன்படுத்துறேன். அதே போல இந்த உடல் இந்த பிராமண வாழ்க்கையில முயற்சி செய்யறதுக்காக எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த உடல்ல நான் ஏன் இருக்கேன்?
சேவைக்காக இருக்கேன், சுய முயற்சிக்காக இருக்கேன், பாபாவோட இன்னும் அதிகமா கனெக்ட் ஆகிறதுக்காக நான் இருக்கேன் இல்லையா? என்னுடைய மேலான நிலையை அடைவதற்கு இந்த உடல் ஒரு கருவியாக எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால எனது அப்படின்ற அந்த உணர்வை விட்டு விடுங்கள். அப்பொழுது என்னுடையவர் ஒரே ஒருத்தர் தான். பாபா எப்போதுமே என்ன சொல்வாரு? என்னோடது யாரு? ஒரே ஒரு பாபா. தென் மத்தது எல்லாமே பாபா, இந்த உடல் உங்களோடது, இந்த சேவை என்னோட சேவை கிடையாது, அது பாபாவோட சேவை. இந்த கிளை நிலையம் பாபாவோடது. பாபா நான் ஒரு கருவி, உங்களோட கட்டளைப்படி நான் இயங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம மாறிடணும். என்னோடதுன்னு நினைச்சா நான் தானே அதை கேர் பண்ணணும். பாபா கிட்ட கொடுத்துட்டா பாபா பார்த்துப்பாரு தானே. யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே ஞாபகம், அதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்த நாட்கள்ல எல்லாம் இப்பெல்லாம் ஜென்ரலி என்ன பண்ணிடுறாங்க, நான் இங்க இருக்கக்கூடிய சூழல், அதாவது எல்லா குழந்தைங்களுக்கும் மேபி மேக்சிமம் வேன் ஆர் ஸ்கூல் ஆட்டோ, ஸ்கூல் வெஹிக்கிள்ஸ் இருக்கும், பஸ்ஸஸ் இருக்கும். அதுல எப்படியும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது பஸ்ஸுக்கும் சேர்த்து கட்டிடுவாங்க. சோ ஸ்கூல்ல இருந்தே அந்த வண்டியிலேயே போயிடுவாங்க. பட் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்த நாட்கள்ல எல்லாம் சின்ன வயசுல தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ கூட்டிட்டு போன காலகட்டத்துல நம்ம போயிருக்கோம். அப்போ என்னைக்காவது இந்த மாதிரி அப்பா எல்லாம் கூட்டிட்டு போற நாள் வரும் பொழுது, ஜென்ரலி மத்தவங்க எல்லாம் கூட்டிட்டு போவாங்க, அவருக்கு ஃப்ரீ இருக்கும்ப அவர் கூட்டிட்டு போ. அப்ப இந்த அப்பாக்கள் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது குழந்தைங்க என்ன பண்ணும், அதோட லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் தூக்கவே தூக்காது, எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துடுவாங்க. இது என்ன பண்ணும், அப்படியே அந்த அப்பாவோட ஒரு விரலை புடிச்சிட்டு அப்படியே பராக்கு பார்த்து, நான் தான்ப்பா இந்த தெருவுல இளவரசி அப்படிங்கிற மாதிரி அது நடந்து போயிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு ஏதாவது கவலை இருக்கா? வண்டி வருங்கிற கவலை இருக்காது, அங்க ஆட்டோ வருதா, அந்த பக்கம் யாராவது ஆட்கள் வராங்களா, எந்த கவலையும் இல்லவே இல்லை. அது அவ்வளவு ஜாலியா போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன நம்பிக்கை, எப்படியாவது என்னோட அப்பா சரியா என்னை கொண்டு போய் சேர்த்துடுவாரு இல்லையா? நம்ம இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் கூட சின்ன சின்ன கதைகள் கூட படிச்சிருப்போம். அதாவது எல்லாரும் ஒரு பிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு அனௌன்ஸ் ஆகுது, அதாவது இந்த வானிலை சரியா இல்லாதனால இந்த மாதிரி நிறைய அசைவுகள்லாம் ஏற்படும், ஆபத்துகள் இருக்கு, கவனமா இருங்க. எல்லாரும் பயந்துட்டு கடவுளை ப்ரே பண்றாங்க, ரொம்ப பயத்தோட உட்கார்றாங்க. ஒரு குழந்தை மட்டும் தன்னோட பொம்மையோட விளையாடிட்டே இருக்கு. அப்ப அந்த குழந்தை கிட்ட கேக்குறாரு, உனக்கு பயமே இல்லையானா? இந்த பிளைட்டை ஓட்டுறவரே என் அப்பாதான், அவர் எப்படியாவது என்ன சேஃபா கொண்டு போய் சேர்த்துடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த மாதிரி உங்களது கரங்களை பாபா கிட்ட கொடுத்துட்டு இல்லையா? பாபா, இந்த வாழ்க்கை பாபாவோடது. பட் நான் என்ன முயற்சிகள் செய்யணுமோ அதை செஞ்சுட்டுதான் இருக்கணும். முயற்சியே செய்யாம பாபா பார்த்துப்பாருன்னு நான் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அப்ப யோசிச்சு பாருங்க, பாபா என்ன பார்த்துப்பாரு. சேவையா, நான் சேவைக்காக என்னெல்லாம் திட்டங்கள் தீட்டணும், என்னெல்லாம் செய்யணுமோ நான் செய்யறேன். பட் பாபா இதை செய்ய வைக்கிறார், நான் ஒரு கருவி மட்டும்தான். அப்படிங்கும் போது அதாவது 15th டிசம்பர் ஃபுல் முரளியில பாபா இததான் சொன்னாரு, கவலையற்ற எஜமானராக ஆகிவிடுங்கள் அப்படின்னு பாபா சொல்லிட்டே இருந்தார். எந்த அளவுக்கு கவலை இல்லாதவர்களாயிடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க லேசாக இருப்பீங்க. அப்போ இந்த 2024ஆம் ஆண்டு எல்லாத்தையும் பாபாவுக்கு ஆஃபர் பண்ணிடலாமா? பாபா, என் உடம்பு சரியில்லையே, பாபா உறவுகள்ல இந்த பிரச்சனை இருக்கே, பாபா இந்த ஒரு விஷயம் சரியில்லாம இருக்கே, நோ, இன்னைக்கு பாபா இது எல்லாமே உன்னோடது. என்னோட கவனம் என்ன, நான் என்னுடைய முழுமை நிலையை அடைய வேண்டும் என்பதில் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டும். ஓகே ஓகே, எல்லாருக்கும் ஓகே தானே இது? ஓகே, தேங்க்யூ. அப்ப பாத்தீங்க அப்படின்னா பாபா சொல்றாரு, எங்க எனது அப்ப எனதுன்றா நான் தந்தைக்கு சமமா ஆக முடியாது. அப்ப எனது அப்படிங்கிறத பாபா, இது எல்லாமே உன்னோடது, என்னோடதுங்கிறத வச்சுக்க ஆசையா? பாபா தான் என்னுடையவர், எனது எல்லாமே பாபா உன்னோடது, நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ, இந்த உடல் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் எல்லாமே பாபா நீங்க மேனேஜ் பண்ணுங்க. நான் ஒரு ட்ரஸ்டி, நான் ஒரு ட்ரூ இன்ஸ்ட்ருமெண்ட் பாபா அப்படின்னு உட்கார்ந்துடுங்க. பாபா புரிய வைக்கிறாரு, எங்க எனதுங்கிற உணர்வு இருக்கோ அங்கு பாப் தாதா உடன் இருப்பது இல்லை. எனதுன்னா சரி நீதான் பாத்துக்கிறியா, நீயே பாத்துக்கோ குழந்தை அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு.
இல்லையா? அதனால ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன, பாபா நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுங்க. அப்போ அந்த பெர்சன்டேஜ் குறைவாக இருப்பவர்கள் முழுமை நிலையை அடைவது இல்லை. அப்ப அந்த பெர்சன்டேஜ் வந்துடுச்சுன்னா அது குறை அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப குறை அப்படின்னா அத முழுமைன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த வருடம் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைகளை நீக்கி முழுமை நிலையை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அழிவிற்கான சமயத்தை நெருக்கத்தில் கொண்டு வர முடியுங்கிறார் பாபா. உலக மாற்றத்திற்கான சமயத்தை கொண்டு வரணும்னா குறைகளை நீக்கி விடுங்கள். யாருமே சொல்லக்கூடாது எனக்கு தெரியவே தெரியாதே, எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் இருந்தீங்க, எங்க ஸ்ட்ரீட்ல தான் இருந்தீங்க, நம்ம கம்யூனிட்டில தானே நீங்க இருந்தீங்க, நீங்க ஏன் எனக்கு சொல்லலன்னு ஒருத்தவங்க கூட நம்மளை பார்த்து கேட்டுடவே கூடாது. ஓகேவா? அதனால எல்லாருக்கும் இந்த வருஷம் என்ன பண்ணிடணும், ஏதோ ஒரு விதத்துல பாபாவின் அறிமுகத்தை நம்ம கொடுத்துக்கலாம். 2025 ஒரு டார்கெட்டா நம்ம எல்லாருமே இந்த விஷயத்த எடுத்துக்கலாம். ஏன்னா பாபா இந்த சண்டே அவ்யக்த முரளியில கூட இததான் சொல்லி இருந்தார். உங்களுக்கு சமமானவர்களை உருவாக்குங்க, உங்களை போன்றவர்களை பாபாவை சந்திக்க அழைத்து வாருங்கள் அப்படின்னு பாபா நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காரு. அப்ப இந்த வருஷம் நம்மள சுத்தி இருக்க எல்லாரையுமே ஏதோ ஒரு விதத்துல பாபா ஞானத்தை கொடுத்துடணும். ஏன்னா கடைசியில என்ன சொல்லுவாங்க, எனக்கு சொல்லவே இல்லையே, எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதனால பாபா இந்த ஒரு வருஷம் டைம் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த வருடம் எதற்காக, இப்ப வரக்கூடிய புதிய வருடம் எதுக்காக இந்த வருஷம் பாபா என்ன வச்சிருக்காரு இல்லையா? எதுக்காக என்ன வச்சிருக்காரு பாபா சொல்றாரு, அநேக வருடத்திற்கான பலனை உங்களால் இந்த வருடம் உருவாக்க இயலும். வாய்ப்பு எவ்வளவு பெரிய மெகா ஆஃபர் நமக்கு கிடைச்சிடுச்சு இல்லையா? அநேக வருடத்திற்கான பலனை உங்களால் உருவாக்க முடியும். அதனால உங்களை நீங்கள் சோதனை செய்யுங்கள். உங்களுக்கு நீங்களே சோதனையாளர் ஆயிடுங்க. யாரோ ஒருத்தவங்க நம்மளை செக் பண்ண வேண்டாம், நாமளே செக் பண்ணி நாம மாற்றம் கொண்டு வரலாம். அப்ப முக்கியமா இந்த விஷயத்தில் முழுமையடைய செய்ய வேண்டும். எந்த விஷயத்துல? அன்பில் ஒன்றி போன நிலை, இதுல நாம முழுமையாக ஆகிவிட வேண்டும். அப்போ இதுல கம்ப்ளீட் ஆயிட்டீங்கன்னா எல்லா குறைகளும் தானாகவே முடிந்து போய்விடும். இது சகஜமான முயற்சி தானே அப்படின்னு பாபா சொல்றாரு. ஒருவேளை நீங்கள் பாபாவின் அன்பில் மூழ்கி இருந்தீர்கள் என்றால் மற்றவரையும் தனக்கு சமமாக, தந்தைக்கு சமமாக ஆக்க முடியும். ஏன்னா அப்படி இருக்கணும், ஏன்னா என் மூலமாக பிறரை அவ்வாறு நான் ஆக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப அந்த ஒரு லட்சியத்தை வைத்து செல்லுங்கள். அப்பொழுது பாப் தாதா அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன வரம் தத்தத்துவம் அப்படின்னா அப்படியே ஆகட்டும். பாபா முன்னாடி போய் நீங்க என்ன நினைச்சாலும் பாபா அன்பில் மூழ்கிய குழந்தைகளை பார்த்து என்ன சொல்வாரு? ததாஸ்து, அவ்வாறே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் பாபா, நான் உங்கள் கண்ணின் மணி அப்படின்னு பாபா முன்னாடி சொன்னீங்கன்னா பாபா என்ன சொல்வாரு? ததாஸ்து, அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. பாபா நான் வெற்றி ரத்தினம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாபா என்ன சொல்லுவாரு? அப்படியே ஆகட்டும். அப்ப இறைவன் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் எதை நினைத்தாலும் அவர்களுக்கு பாபா என்ன வரம் கொடுக்கிறாரு? அவ்வாறே ஆகட்டும் என்ற வரத்தை கொடுத்து விடுகிறார். எவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆஃபர் பாபா நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? அப்படியே ஆவாயாக என்ற வரத்தை தந்தை கொடுத்து விடுகிறார். இந்த ஆண்டின் சிறப்பு தந்தைக்கு சமமாக ஆகி நேரத்தை அருகில் கொண்டு வருவது. நேரத்தின் சிறப்புகளை தனக்குள் கொண்டு வாருங்கள் இல்லையா? அந்தந்த நேரத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு. அப்ப இந்த நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்? தந்தைக்கு சமமாக ஆக முடியும். அப்படி எப்பொழுதும் அன்பு மற்றும் அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்கக்கூடிய, தந்தைக்கு சமமான பணிவு மற்றும் படைக்கும் காரியத்தில் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கக்கூடிய, நேரத்தின் சிறப்பு தன்மையை தனக்குள் கொண்டு வரக்கூடிய, மிக உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருக்கக்கூடிய, மிக உயர்ந்த தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் அப்படின்னு பாபா இந்த முரளியை கம்ப்ளீட் பண்றாரு.
சோ நம்ம எல்லாருமே யாரு? எப்போதும் பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகள், தந்தைக்கு சமமாக பணிவாக படைக்கக்கூடிய காரியத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய குழந்தைகள், நேரத்தின் சிறப்பு தன்மையை உணர்ந்து தனக்குள் மாற்றம் கொண்டு வரக்கூடிய குழந்தைகள், மிக உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருக்கக்கூடிய குழந்தைகள். இப்படிப்பட்டவர்களை பாபா மகான் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுக்கு பாப்தாதா அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். சோ இந்த வாணியோட சாரம் என்னன்னா, ஏதாவது ஒரு பொருள் மீது அல்லது தன் சரீரத்தின் மீது எனது என்ற உணர்வு இருந்தால் பாபா மீதுள்ள அன்பில் சதவிகிதம் குறைகிறது இல்லையா? எதன் மீதாவது சரீரமோ இல்ல பொருளோ எதன் மீதாவது எனது அப்படிங்கிற அந்த ஒரு நினைவு வந்துடுச்சு அப்படின்னா பாபா சொல்றாரு அன்புல பெர்சன்டேஜ் வந்துடுச்சு. அப்ப எனது என்ற உணர்வை விடுவதுதான் தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்கிக் கொள்வது. இரண்டாவது, 2 முக்கிய விஷயங்களை உங்களுடைய லட்சியமாக முன்னால் வையுங்கள். ஒன்று அன்பு, இரண்டாவது அன்பில் மூழ்கிய நிலை. என்னுடைய லட்சியம் என்ன இந்த வருடம்? தந்தையின் அன்பை முழுமையாக அடைய வேண்டும், அந்த அன்பில் மூழ்கி விட வேண்டும். யார் எந்த அளவு அன்பானவரோ அவர்களால் அந்த அளவிற்கு அன்பில் மூழ்கி இருக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. தேங்க்யூ. ஓம் சாந்தி. சோ இந்த ஒரு அழகான அன்பு நிறைந்த முரளியை பாபா இந்த வருடத்தின் கடைசியில நமக்காக கொடுத்திருக்காரு. சோ சில முக்கியமான கருத்துகள் விருப்பப்படுறவங்க நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. தென் குயிக்கா ஷேர் பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்ச நேரம் யோகா பண்ணலாம். குட். மற்றவர்களுடன் அன்பாக இருப்பது சிவபாபாவின் அன்பில் மூழ்கி இருப்பது, இதுதான் முழுமையின் அடையாளம். தேங்க்யூ. சாட்ல போட்டிருக்காங்க. நைஸ். தென் வேற யார்? நான் ஆத்மா அன்பிற்கு பாத்திரமாகிய ஆத்மான்னு சொல்ற. மற்றது என்ன, நாங்க அன்புல மூழ்கிக்கொண்டு போனோம்னா எங்களோட தேக சம்பந்தமான எல்லாம் அற்று போகிறதுன்னு சொல்லி சொன்னேன். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். ஓம் சாந்தி. பாபா சொல்றார், உங்களுக்கு சமமாக ஆக்களை உருவாக்கி அவர்களையும் மதுவனுக்கு அழைத்து வாருங்கள் என்று பாபா சொல்றார். வெரி குட். ஓகே, சகுந்தலா பாலச்சந்திரன் மாதாஜி சொல்லுங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். மற்றவர்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சாவி அன்பு. ஓகே, தேங்க்யூ அனிதா மாதாஜி. சகுந்தலா மாதாஜி சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் சுஷீலா மாதாஜி. புது வருடத்தில் நல்ல சந்தோஷமாக அப்பாவின் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், 100% நம்பிக்கையோடு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அந்த சாதியில நாங்க கவனமா வச்சிருக்கணும்னு சொல்றேன், தொலைச்சி விடக்கூடாது. நாங்கள் சில வழியில தொலைத்து விடுகிறோமான்னு சொல்றேன். அந்த அன்புதான் எனது என்று வந்து விட்டால் அந்த அன்பு குறைஞ்சு விடுமான்னு சொல்றேன். எனது அப்ப அன்பு ஒரு மேலான காரியம் செய்வதற்கு என்ற நினைவில நான் ட்ரஸ்டி கருவியாக இருக்கிறேன் என்ற நினைச்சு எதையும் செய்ய வேணும். அப்ப எங்களை நாங்க செக் பண்ணணும். ஓகே, சுஷீலா சொல்லுங்க. ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க சுஷீலா. சொல்லுங்க. ஓம் சாந்தி. நாங்கள் பாபா அந்த அன்பில மூழ்கி இருக்கேக்கல எனது என்பதெல்லாம் உனது கண்ட, எனது கண்டத்தை உனது கண்டு சொல்லி நாங்கள் குளத்தோட வேணும். தேங்க்யூ. கமலாம்பிகை மாதாஜி. சாந்தி. பாபா சொல்ற 1% கூடி அன்பு குறையக்கூடாது, முழுமையான 100% அன்பும் அவர்ல இருக்கணும். ஏனென்றா நீங்க தான் உங்களுக்கும் மற்ற முழு உலகத்தின் பாக்கியத்தையும் விழித்தில செய்யக்கூடிய கருவி. கவலையற்றவர்களாக இருங்கன்னு சொல்றார் பாபா இந்த வருடத்துல. எனது என்றது எல்லாத்தையும் விட்டு என்னுடையது என்ற எல்லாத்தையும் மறந்து கவலையற்றவர்களாக இருங்க. ஓகே, தேங்க்யூ. யமுனா மாதாஜி ஆன் பண்ணிருக்கீங்க. ஓம் சாந்தி. பாபாட்ட எல்லா சக்திகளையும் நாங்கள் எடுத்து அதுக்குள்ள அன்பும் வருகுது எடுத்து நாங்கள் முழுமையா அனுபவிச்சு ஆத்மான்ற உணர்வுல இருந்து மற்ற ஆத்மாக்களையும் அதே மாதிரி கொண்டு வரதான் யோசிச்சிருக்கேன். நேற்று நீங்க எனக்கு சொன்னீங்க இதான் செய்ய வேணுமெண்டு. இக்கா போறபடியா இதுதான் எனக்கு முக்கியமா இருக்கு. தேங்க்யூ. செல்வி மாதாஜி.
அன்பின் ஒன்றி போய் இருக்கிறதால நாங்க என்ன பாபாக்கு முன்னால போய் கேட்குறோமோ அவ்வளவு தத்துவமாக மூளை அப்படியே கிடைக்கும் சொன்னீங்க. தேங்க்யூ. பாபாட்ட என்ன கேட்டாலும் பாபா அத தத்தத்துவம் ததாஸ்து அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. நன்றி. ஓங்கி. சோ நம்ம ஒரு குயிக்கான ஒரு யோகா, நல்லா ரிலாக்ஸ்டா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கலாம். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு கடைசி நாள். இந்த வருடத்தின் கடைசி நேரங்கள்ல நான் அமர்ந்திருக்கேன். இந்த தருணத்தில் இந்த முழு வருடத்திற்கும் நான் என் ஆழ் மனதிலிருந்து நன்றியை வெளிப்படுத்துகிறேன். அனைவருக்கும் இந்த வருடம் முழுவதும் என்னோடு நேரடியாக மறைமுகமாக பயணம் செய்த அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த வருடத்தில் எனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்புகளுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த வருடம் முழுவதும் என்னால் நன்றாக சுவாசிக்க முடிந்தது. ஒரு நாள் கூட நான் பட்டினியாக இருக்கவில்லை. என்னால் எனது உணவுகளை சுவைத்து சாப்பிட இயன்றது. இறைவனுடைய மகா வாக்கியங்களை வருடம் முழுவதும் கேட்பதற்கான பாக்கியம் எனக்கு கிடைத்தது. என்னால் நன்றாக சுவாசிக்க, சுவைக்க, கேட்க, பார்க்க, நடமாட இயன்றது. ஆகவே இந்த உடலுக்கு நன்றி கூறுகிறேன். என்னுடைய உடலின் ஒவ்வொரு அவயங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த கண்களுக்கு, காதுகளுக்கு, மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐம்புலன்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். வரக்கூடிய வருடமும் இதைவிட அதிகமாக இந்த உடலினும் கருவி என்னோடு ஒத்துழைக்க வேண்டும். அதற்காக இந்த உடலினும் கருவிக்கு நான் வாழ்த்து கூறுகிறேன். தந்தையின் சக்தியை இந்த உடலினும் கருவிக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். பரமாத்ம சக்தியின் கிரணங்களால் இந்த உடலின் ஒவ்வொரு பாகங்களையும் நான் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கண்களுக்கு பரமாத்ம சக்தியின் ஒளிக்கதிர்களை நிரப்புகிறேன். இந்த முழு உடலின் மீதும் இறை சக்தியின் கிரணங்கள், அன்பின் ஒளிக்கதிர்கள் முழுவதுமாக பரவிக் கொண்டிருக்கிறது. இது நன்றாக இயங்குவதற்கான சக்தியை இதற்கு நான் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். ஐந்து தத்துவங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த ஐந்து தத்துவங்களின் பங்களிப்பு என்னுடைய வாழ்வில் மிக அதிகமாக இருந்தது. நான் நல்ல முயற்சியாளராக இருப்பதற்கு இந்த ஐந்து தத்துவங்களும் எனக்கு உதவி புரிந்தது. இந்த தத்துவங்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். எனக்கு தேவையான தண்ணீர் கிடைத்து கொண்டே இருந்தது.
சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கான பாக்கியம் எனக்கு இருந்தது. எனக்கு தேவையான வெப்பம் கிடைத்தது. என்னுடைய அனைத்து சுமைகளையும் இந்த பூமி தாய் பொறுமையாக தாங்கிக் கொண்டாள். 5 தத்துவங்களுக்கு ஆழ் மனதிலிருந்து நன்றி கூறுகிறேன். கடந்த வருடத்தில் யார்கிட்டையாவது என்னுடைய உறவுகள் சரியாக இல்லை, சின்ன சின்ன மன வருத்தங்கள், ஏதாவது சின்ன கசப்புகள் என்னோட மனசுல யார் மேலேயாவது இருந்தா, பாபாவுக்கு முன்னாடி அந்த ஆத்மாவை நான் இன்வைட் பண்றேன். பாபாவுக்கு முன்னாடி வைத்து அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல யாராவது என்கிட்ட தவறா நடந்திருப்பாங்க, யாரையாவது நான் மன்னிக்கணும் அப்படின்னு இருந்தா, இந்த தருணத்துல தந்தைக்கு சமமான மனநிலையில் இருந்து அவர்களை மன்னித்து விடுகிறேன். தவறுகளை, பிறரின் தவறுகளை மறந்து மன்னித்து விடுகிறேன். மனதின் சுமைகளை பலவீனமான உணர்வுகள் ஏதேனும் இருந்தால் அதை பாப் தாதாவிடம் அர்ப்பணித்து விடுகிறேன். இந்த புதிய வருடம் தந்தையின் ஆசீர்வாதங்களோடு, அவரது அளவற்ற சக்தியோடு, அவருடனேயே ஆரம்பமாகிறது. பாபா தன் ஒளி கரங்களால் எனக்கு வெற்றி திலகம் வைத்து விடுகிறார். குழந்தாய், நீ வெற்றி ரத்தினம். பாபா உலக மாற்றத்திற்கான பொறுப்பின் கிரீடத்தை அணிந்து விடுகிறார். என்னுடைய கரங்கள் பாபாவின் ஒளிக்கரங்களோடு இணைந்துள்ளது. நான் சிவனோடு இணைந்துள்ள சிவசக்தி ஆத்மா. ஒவ்வொரு தருணமும் அவர் மீதான அன்பு என்னை உற்சாகமாக வைத்துள்ளது. எனக்குள் அவருக்கு சமமான ஆத்மாவாக மாறுவதற்கான மாற்றங்களை கொண்டு வருகிறது. நான் உண்மையான மீரை, தந்தையின் அன்பில் ஒன்றிப்போன ஆத்மா. ஆழ்ந்து தந்தையின் அன்பை உணர்கிறேன். அதில் இரண்டர கலந்து விடுகிறேன். நான் மற்றும் என்னுடைய பாபா ஓம் சாந்தி. இதே உணர்வில் நிலைத்திருக்கலாம். தேங்க்யூ. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். நன்றி. Om Shanti. Thank you, sister. நாளை Thank you, sister.